நீ சும்மா இரு அருண். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது தான் பிரச்சனையே. அத வச்சுதான் இவ உன்னோட சேர்ந்து எங்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்கா. இப்பவே இவளை வெளியில துரத்தினாதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். அக்கா, இந்த குடும்பம் உருப்படணும்னா முதல்ல துரத்த வேண்டியது ரஞ்சிதாவே இல்ல, உங்க பக்கத்துல நிக்கிறா பாருங்க, அவளதான். டேய், இவ தாண்டா என் மருமக. இவ என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. நீங்க ரஞ்சிதாவை வெளியில அனுப்ப போறீங்களா இல்லையா? முடியாதுக்கா. நேத்தே இத பத்தி நிறைய பேசியாச்சு, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. நீங்க சொல்றது உண்மைன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. சும்மா பொய் சொல்றான்னு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்பதான் நான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வரேன். அருண் ஜாதகத்தை பார்த்துட்டு இவனுக்கு புத்திர பாக்கியம் இன்னும் வரலன்னு அவர் அடிச்சு சொல்றாருடா. இதை விட என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? ஜோசியர் சொல்றதெல்லாம் ஆதாரம் ஆயிடுமா? இன்னும் எந்த காலத்துலதான் இருக்கீங்க நீங்க? குழந்தை உண்டாகிறது புருஷன் பொண்டாட்டியோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஜோசியரால அதை முடிவு பண்ண முடியாது. அவர் சொன்னதை போய் இப்படி பெருசா எடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே மூட நம்பிக்கையா தெரியலையா? அப்படியே இருக்கட்டும், நாங்க அவர் சொல்றத நம்புறோம். அப்படியெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதுமா. ஜோசியர் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் கோயில் எதுக்கு, சாமி எதுக்கு? அவரையே சாமியா நினைச்சு கும்பிட வேண்டியதானே. ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து 10 பொருத்தம் பார்த்து தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப அவ வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப எதுக்கு ஏன் வாழ்க்கையை இழுக்கிறீங்க? இவளை பத்தி மட்டும் பேசுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவ கர்ப்பம்ன்றது உண்மையே இல்ல. இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. வித்யா, ஜோசியர் சொல்றத நாங்க நம்ப தயாரா இல்ல. இவ கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்க கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அது ஒரு ஃபேக் ரிப்போர்ட். தெரிஞ்ச லேப்ல இவ காசு கொடுத்து வாங்கியிருக்கா. அதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா திரும்ப டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கே நீ இவளை கூட்டிட்டு போ. அங்க போய் ரஞ்சிதாக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் செய்யலாம். இவ கர்ப்பங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் இவளை ஏத்துக்கணும். சம்மதமா? சரி, அதையே நானும் சொல்றேன். ரிப்போர்ட்ல இவ கர்ப்பம் இல்லைன்னு வந்துட்டா நீங்களே இவளை வீட்டை விட்டு விரட்டிடணும். திரும்ப இந்த வீட்டு பக்கமே இவ வரக்கூடாது. நிரந்தரமா அருணை விட்டு இவ பிரிஞ்சு போயிடணும். இந்த சவாலை இவ ஏத்துக்கிறாளான்னு கேளுங்க. ரஞ்சிதா சார்பா நான் ஏத்துக்கிறேன். நீ நாளைக்கே டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். எங்க போலாம், எப்ப போலான்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. அதான் நாங்களே ஒத்துக்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? டேய், உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல. இவளுக்கு இந்த டெஸ்ட் நடந்தே ஆகணும். அதான் நாங்களே ஓகே சொல்லிட்டோமே. திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லி டென்ஷன் ஆகுற? ஏங்க வாங்க போலாம். பாருமா ரஞ்சிதா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உண்மை உன் பக்கம் இருக்குல்ல, நீ எதுக்கு பயப்படணும்? இங்க பாரு, உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சிம்ரன் சரியான ரூட்டை பிடிச்சிருக்கா. அப்புறம் ரிசல்ட் கூட உனக்கு சாதகமா தான் வரப்போகுது. அதை பார்த்து இவங்க எல்லாம் வாயடிச்சு தான் நிக்க போறாங்க. இங்க பாரு, இந்த சவால்ல நீ ஜெயிச்சு இந்த வீட்டுல நிரந்தரமா நீ தங்கத்தான் போற. அதை இவங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. அதையும் தான் பார்க்கலாம்டா. பாப்போம் பாப்போம். இது உன் கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ற டெஸ்ட் இல்லடி. உனக்கும் அருணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நான் வைக்க போற ஃபுல் ஸ்டாப்.